தளபதி 69 படத்தில் விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்க போறாருன்னு ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசும்போது தளபதி 69 படத்தில் விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்க போறாருங்கிற அஃபீஷியல் அப்டேட் எனக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி சம்பளம் வாங்க போறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அப்டேட் எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலியமா தளபதி 69 படத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி சம்பளம் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற வேட்டையன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 220 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நடிக்க போகிற கூலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சம்பளம் வாங்க போறாருன்னு அஃபீஷியலாக அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. மேபி அந்த அஃபீஷியலான அப்டேட் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கூட இருக்கலாம்னு பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் சேலரி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையில தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தை விஜய் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அவருக்கு சம்பளம் ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்காது. அதுலேருந்து வர்ற காசு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் போயிருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுல நல்லா தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு டாக் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சிபுல் வந்து அந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறதா ஒரு டாக் இருக்கு. அண்ட் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பிறந்தநாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அப்டேட் வரும்னு நினைச்சோம். ஆனால் வரல அதை பற்றி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு இப்போ ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது தளபதி 16 படத்தோட அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சொல்லுவாங்களாம். எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண போது, யார் டேரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சொல்லுவாங்களாம். அண்ட் தளபதி 16 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுவாங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் தான் வீடியோ நிறைவேற்றி காமிக்கும். ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். பை பை. நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கிறேன். பை பை. சி.